நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பயோனியர் குமாரசாமி கல்லூரியினுடைய தாளாளர், இந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய குடும்ப நண்பர், அன்பிற்கும் பாசத்திற்குரிய ஐயா குமாரசாமி அவர்களே, அவருடைய துணைவியாரும் சிபிஎஸ்இ பள்ளி எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சிறப்பாக இந்த வளாகத்திலே ஒரு பள்ளியை சிறப்பாக கண்டிப்புடனும் கருணையுடனும் மிகச்சிறக அறிவு ஆற்றல் மிக்க மாணவ மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி லதா குமாரசாமி அவர்களே, அவருடைய புதல்வன் நிர்வாக இயக்குனர் தம்பி விக்ரம் அவர்களே, என்னுடைய அன்பு தம்பி குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர், நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய முதல் மாநகர தந்தை, காலை முதல் இரவு வரை மக்களுக்காக தெரு தெருவாக சென்று குப்பைகளை எல்லாம் கூட்டி ஒதுக்கி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை தம்பி மாநகர தந்தை மேயர் மகேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா குமாரசாமி அவர்களுடைய குடும்ப நண்பர் டாக்டர் பத்மநாபனுடைய நெருங்கிய நண்பர், முன்னாள் வக்கீல் சங்க தலைவர், அரசு வழக்கறிஞர், இங்கே அவரை பற்றி சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய வழக்கறிஞர் ராஜ குஞ்சுராம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஐயா குமாரசாமி அவர்களுடைய குடும்ப நண்பரும் நம்முடைய கோயம்புத்தூரிலே மருத்துவராக திருமூலர் வேத சக்தி அகாடமியினுடைய நிறுவனமாக இருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி டாக்டர் சண்முகம் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் தம்பி ஜெயசேகரன் அவர்களே, துணை முதல்வர் அன்பிற்குரிய தம்பி ரெக்ஸ்லின் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி வேத அன்பன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு எங்களோடு வருகை தந்திருக்கின்ற இந்த மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர் தம்பி ஜவஹர் அவர்களே, இந்த மாநகரத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ஆனந்த் அவர்களே, மாணவரணி அமைப்பாளர் தம்பி அகஸ்டின் அவர்களே, அருண் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர் தம்பி அகஸ்டின் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அவைத்தலைவர் தம்பி பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய மாணவரணியைச் சேர்ந்த தம்பி ராஜன் அவர்களே, சாகுல் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற காவல் கிணறு ஒன்றிய குழு உறுப்பினர் தம்பி கோவிஷன் உட்பட இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற வள்ளலாருடைய கொள்கைகளை இன்றும் நம் மண்ணில் அற்புதமாக எல்லோருக்கும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பத்மேந்திரா சுவாமிகள், எங்களுடைய குடும்ப டாக்டர் ஜெய்சேரனுடைய அருமை புதல்வர் டாக்டர் ரஞ்சித் உட்பட முன்னாள் இந்நாள் இந்த கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்கள், வருகை தந்திருக்கின்ற இந்த கல்லூரியிலே படித்தவர்கள், பண்பாளர்கள், பத்மநாபன் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் மிகுந்த அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்ட நல்லுள்ளங்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் உட்பட வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உட்பட அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய குடும்ப நண்பர் தம்பி சுரேந்திரன் இந்த கல்லூரியினுடைய தாளாளர், செயலர், முதல்வர் என பல பொறுப்புகளையும் வகித்து உண்மையாக உழைக்கின்றவர், நேர்மையானவர். ஆனால் மைக்கு கிடைச்சுன்னா கல்லூரியில் 1 மணி நேரம் பாடம் நடத்துவாங்க, அதே போல் 1 மணி நேரம் உங்கள் முன்னால் நல்ல கருத்துக்களை சொன்ன என்னுடைய உடன்பிறவா சகோதரர் சுரேந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பான வணக்கத்தை கூறி, மேடையிலே மறைந்த டாக்டர் பத்மநாபன் அவர்களை பற்றி குறிப்பிடுவதும் அவருடைய பெருமையை சாற்றுவதும் தான் சாலச் சிறந்ததாக இருக்குமே தவிர
அதையும் தாண்டி அப்பாவையோ மகேஷையோ வாழ்த்துவதை அது நாகரிகமாக இல்லை என்றுதான் நம்முடைய சுரேந்திர சார்ட்ட கொஞ்சம் நிறுத்துங்கன்னு அன்பா கேட்டேன். அவங்க தயாரிப்போடு வந்திருக்காங்க, அவ்வளோத்தையும் சொல்லி ஆகன்னு முடிவில் வந்து சொன்னது மாதிரி எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லை. தம்பி மகேஷ் சொன்னது போன்று எனக்கும் மிகப்பெரிய நெருக்கமான உறவு கிடையாது ஐயா மறைந்த பத்மநாபன் அவர்களை பற்றி. ஆனால் அவர்களை பற்றி எனக்கு இன்னும் நினைவில் இருப்பது என்ன என்றால் ஒன்றே ஒன்று எனக்கு இன்னும் மறக்காமல் இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு திருநெல்வேலியில் இருந்து அரிசி போன்ற பொருட்கள் கொண்டு வருவதற்கு தடை விதித்திருந்தது. அந்த தடையை எதிர்த்து தலையிலே அரிசி அல்ல மணல் மூட்டையை சுமந்து கொண்டு அந்த காவல் கிணறு சோதனை சாவடியை பல 100 பேர்களோடு வந்து என் மாவட்ட மக்களுக்கு உணவு பொருட்களை அனுப்புவதை தடை செய்யக்கூடாது என்று போராடிய பெருமகன் டாக்டர் பத்மநாபன் அவர்கள். நாங்கள் பள்ளியிலே படிக்கின்ற காலத்தில் இன்றும் எங்களுக்கு நினைவு இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தோம். இவர்களை கைது செய்து அடைத்து விடுவார்கள், அடிப்பார்கள், பெரிய பிரளயம் வரும். பார்வையாளராக பள்ளியில் படிக்கின்ற நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம். இதிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், இந்த மாவட்டத்தின் மீது அவருக்கு இருந்த மக்கள் மீது இருந்த சாமானிய ஏழை எளிய மக்கள் அரிசியை வாங்கி சாப்பிட முடியாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் இந்த சோதனை சாவடியை அகற்றி திறந்து விடுங்கள் என்பதற்கு குரல் கொடுத்தவர் டாக்டர் பத்மநாபன் என்பது எனக்கு பசுமரத்து ஆணி போல் என் நெஞ்சில் இன்றும் அவருடைய தோற்றமும் எண்ணமும் அதுவும் நினைவு இருக்கின்றது. அதன் பின் 80வது வயதிலே சதாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் வந்திருக்கின்றேன். ஐயா மூப்பனார் அவர்கள் இந்த கல்லூரியிலே வந்து இவர்களோடு குடும்ப நண்பராக இருந்து பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கும் போது நான் வந்து அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நான் கலந்திருக்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக அவருடைய அருமை மகன் குமாரசாமி அவர்கள் அமெரிக்காவிலே இருந்தார். குடும்பத்தோடு வந்துவிட்டார். 2 பையன்கள், ஒன்று வருண், ஒன்று விக்ரம். ஒருவர் 4வது வகுப்பு என்று எண்ணுகின்றேன், இன்னொருவர் 6ஓ 7ஓ படிக்க வேண்டும். அதற்கு சொந்தமாக பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும். காலதாமதமாகிவிட்டது. எப்படியாவது அதற்கு இந்த பள்ளிக்கு அனுமதி வேண்டும் என்று என்னுடைய ஆர்வீர் நண்பர் சுரேந்திரன் அவர்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். இது பெரிய விஷயமா, அரசே பள்ளிகளை கட்டி படித்து கொடுக்க வேண்டிய நிலையில் நீங்களே பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அனுமதி நான் வாங்கி தருகிறேன் என்று. இல்லை, காலம் கடந்து விட்டது. விண்ணப்பிக்கின்ற தேதி டிசம்பர் 31. அதற்குள் கண்டிப்பாக விண்ணப்பித்திருக்க வேண்டும். பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஆரம்பிக்க போகுது என்றார்கள். கவலை இல்லை, வாருங்கள் என்று இந்த பள்ளி மெட்ரிக் பள்ளியாக ஆரம்பித்து கொடுத்தோம். லதா அம்மா அவர்கள் அதில் கரஸ்பாண்டண்டாக இருந்தார்கள். காலப்போக்கில் மக்களுக்கு தேவையான சிபிஎஸ்இ பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இப்போது சிறப்பாக நடத்துகின்றது. அந்த தொடர்பு முதல் இன்று வரை எந்த நல்ல நிகழ்வுகள், இந்த குடும்பத்தில் நடக்கின்ற எந்த முக்கிய நிகழ்வுகளுக்கும் ஐயா குமாரசாமி அவர்கள் மறக்காமல் என்னை அழைப்பார், நாங்களும் அவரை அழைப்போர். எந்த ஒரு சிறு சந்தேகம் என்றாலும் ஓடி வருவார்கள். அந்த தொடர்பு தான். என்னை அழைத்தார்கள் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று. மிக முக்கியமான ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உங்கள் தந்தையார் 99 ஆண்டுகள் முடிந்து 100ஐ தொட்டிருக்கின்றார்கள். 1925ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பிறந்து 100ஆண்டை கடந்து வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் நிச்சயமாக நல்ல நிகழ்வு. எல்லோருக்கும் முடிந்த அளவுக்கு உதவியை செய்யுங்கள், அவர் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அவரை பற்றி சிறு குறிப்புகள் தாருங்கள் என்றேன். குறிப்பை பார்த்தேன். நான் உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போனேன். காரணம், அவர் 1953 மருத்துவ பட்டம் பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் மத்தியாஸ் மருத்துவமனை பிரபலமாக இருந்தது. அதை தொடர்ந்து ஜெயசேகரன் மருத்துவமனை மிக பிரபலமாக இருந்தது.
அதை விட அதிகமாக பண வசதியுடன் கூடிய டாக்டர் பத்மநாபன் அதைவிட மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டி இந்த மக்களுக்கு சேவை செய்யலாம். ஆனால் அந்த காலகட்டத்தை அவர் பார்க்கின்றார். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மக்களுக்கு அடக்குமுறை இருந்தது, RSS சித்தாந்தம் இருந்தது. இவர்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, பள்ளிக்கு செல்லக்கூடாது, ஆலய தெருவுக்கு செல்லக்கூடாது, ஆலய உள்ளே ஒருபோதும் செல்ல முடியாது. இப்படிப்பட்ட அடக்குமுறைகள் இருந்த காலத்தை அவர் உணர்ந்த காரணத்தினால், அதோடு மட்டுமல்லாமல் அப்போது ஆட்சியில் இருந்த பெருந்தலைவர் காமராஜரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்ட காரணத்தினாலும் இந்த மாவட்டத்துக்கு உயர்கல்வி தேவை என்பதை மனதில் உறுதியாக எடுத்துக்கொண்டுதான் அவர் ஆரம்பித்திருக்கின்ற கல்விக்கூடங்களை நெய்யூர் அருகே லட்சியபுரத்திலே அந்த கல்லூரியிலே ஒரு இயக்குனராக இருந்து அந்த கல்லூரியை ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றார். விவேகானந்தா கல்லூரியை உருவாக்குவதற்கு துணையாக இருந்து உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். சுரேந்திர சார் சொன்னது போன்று குளித்துறையிலே அந்த ஸ்ரீதேவி குமாரி கல்லூரியை ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து தானே ஏன் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க கூடாது என்று சொல்லி இந்த இடத்திலே பயோனியர் குமாரசாமி கல்லூரியை ஆரம்பித்த பெருமை அன்பிற்கும் வாசத்திற்குரிய ஐயா மறைந்த டாக்டர் பத்மநாபன் அவர்களை சாரும். இந்த கல்லூரியுடைய வளர்ச்சியை பற்றி மிக சிறப்பாக பேசிவிட்டார் நம்முடைய சுரேந்திரன் அவர்கள். மிக வேகமாக கல்லூரியை வளர்த்தார். கல்லூரியினுடைய கட்டிடத்தை அடிக்கல் நாட்டுவதற்குத்தான் அன்றைய ஜனாதிபதி வி கிரியை அழைத்து வந்திருக்கின்றார். தொடர்ந்து கருமுத்து செட்டியார் என்றால் தியாகராஜ செட்டியார் மதுரையிலே அவரை அழைத்து வந்து கட்டடத்தை திறந்திருக்கின்றார். இதெல்லாம் எனக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு செயல்பட்டிருக்கின்றார்கள் என்று நான் பார்க்கின்றேன். அதுபோல் அவருடைய மாமனார் ஐயா இப்போது இருக்கின்ற குமாரசாமி அவர்களுடைய தாத்தா, அவருக்கு சிலை வைத்து திறக்கின்றதை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்த அவரை அழைத்து வந்து செட்டியார் அவர்களை அழைத்து வந்து அதை திறந்திருக்கின்றார்கள். அதே போல கல்லூரியிலே படிக்க வேண்டும், மாணவர்கள் படிக்க வேண்டும், குறைந்த கட்டணத்தில் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு நிதி உதவியுடன் கூடிய ஒரு கல்லூரியை ஆரம்பித்து அந்த கல்லூரியிலே முதல்வராக இருக்கின்றவர்கள் தான் செயலராகவும் இருக்க வேண்டும், தாளாளராகவும் இருக்க வேண்டும். குறைந்த கட்டணத்தில் அரசு நிர்ணயித்த கட்டணத்திற்கு அதிகமாக வாங்கக்கூடாது என்ற கொள்கையோடு சிறப்பாக இந்த கல்லூரியை நடத்தின காரணத்தினால்தான் ஓரிரு ஆண்டுகள் அப்போது PUC என்று இருக்கும். எனக்கு ஒரு முறை நான் இந்த கல்லூரியிலே படிப்பதற்கு விண்ணப்பித்து SSLC 11ஆவது வகுப்பு படித்து இந்த கல்லூரியிலே படிக்க வந்தேன். அப்போது முதல்வராக இருந்தவர் மறைந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அண்ணா கல்லூரியை நிறுவிய நம்முடைய சங்கர்லிங்கனார் அவர்கள். அவர் நாளைக்கு வா, உனக்கு மேத்ஸ் குரூப் தாரேன், படி என்று சொன்னார். சரி என்றேன். அடுத்த நாளே அவர் பதவியை ராஜினாமா செய்து சென்று விட்டார். அதற்கு பதிலாக ஜான்ஸ் கல்லூரியோ சேவியர்ஸ் கல்லூரியிலேயோ ஒரு ஓய்வு பெற்ற முதல்வர் வந்தார். அவர் என்னுடைய மதிப்பெண்களை எல்லாம் பார்த்து, உனக்கு மேத்ஸ் குரூப் தர முடியாது, வேண்டுமானால் ஆங்கிலம் BA இங்கிலீஷ் தருகிறேன், படிக்கிறியா என்றார். எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை போன்றுதான் எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற பின்தங்கிய வகுப்பில் சேர்ந்த நாங்களும் என் மூதாதையர்களோ தந்தையர்களோ உறவுகளோ மிகப்பெரிய படிப்பு படித்தவர்கள் அல்ல. ஏதோ அந்த கணித பாடத்தை PUCலே படித்தால்தான் நான் மிகப்பெரியவனாக வர முடியும் என்று எண்ணி, அது இல்லை என்றால் வேண்டாம் என்று சென்று விட்டேன். இந்த கல்லூரியில் படிக்கின்ற வாய்ப்பை நழுவ விட்டு சென்று விட்டேன். அடுத்த ஆண்டு அண்ணா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அதே சங்கர்லிங்கம் நிறுவனர், முதல்வர், தாளாளராக இருந்தார். அவர் அந்த படிப்பை தந்தார். அங்கு படித்தேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாது. இப்போது தடுக்கி விழுகின்ற இடத்திலெல்லாம் கலை அறிவியல் கல்லூரி மட்டுமல்ல,
பொறியியல் கல்லூரி இந்தியாவிலே ஒரு மாவட்டத்தில் 40க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கிறது என்றால் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு கல்லூரியிலே படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்ற காரணம் டாக்டர் பத்மநாபன் அவர்கள் எடுத்த முன்முயற்சி தான். பல கல்லூரிகளை அவர்களால் உருவாக்கி இருக்கின்றார்கள். செனட் உறுப்பினராக, சிண்டிகேட் உறுப்பினராக அவர் ஆற்றிய பணிகள் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் காமராஜ் பல்கலைக்கழக வரலாற்றை பதிவு செய்யும் போது டாக்டர் பத்மநாபன் பெயரை நீக்கி அவர் சாதனையை, அவர் செய்த சேவைகளை நீக்கி செய்துவிட முடியாது. மு வரதராஜரார் எவ்வளவு பெரிய தமிழறிஞர்! அவர்தான் பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக இருந்தார். அவர் ஓய்வு பெற்ற பின் 2 ஆண்டு காலம் அந்த பொறுப்பு வேந்தராக இருந்து ஆற்றிய பணிகள் எவ்வளவோ பணிகளை சொல்கின்றார்கள். அந்த கல்லூரி, அந்த பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, கல்லூரி ஆரம்பித்தது மட்டுமல்ல, கடவுள் நம்பிக்கை உள்ளவர், பக்தி உள்ளவர். தேவசம் போர்டிலே 1400க்கு மேற்பட்ட ஆலயங்களை புனரமைப்பு செய்த பெருமையும் டாக்டர் பத்மநாபன் அவர்களுக்கு தான் உண்டு. இவ்வாறு எந்த துறையில் கால் பதித்தாலும் பெயர் சொல்கின்ற அளவுக்கு வரலாறாக பதிவு செய்கின்ற வண்ணம் சிறப்பாக செயல்பட்ட ஐயா டாக்டர் பத்மநாபன் அவர்களுக்கு இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுவது பெருமை. அதைவிட பெருமை என்னை அழைத்திருக்கிறது. எனக்கு பெருமையாக இந்த அப்பாவு நான் நினைத்துக் கொள்கின்றேன். டாக்டர் பத்மநாபன் அவர்கள்தான் அவருடைய மாமா பெயரில் கல்லூரியை ஆரம்பித்தார். மாமாவுக்கு சிலை வைத்தார். எல்லோரும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக, அப்போது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லையோ, நூல் மில் ஆரம்பிப்பது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கும். எல்லாருக்கும் நூல் மில்லில் வேலை கிடைச்சா போதும் அப்படின்ட்டு சொல்லி அவ்வளவு ஆர்வமான காலம். ஆர்வாய்பலியில் கூட நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நூற்பாலை இருந்தது, அரசு நூற்பாலை. அது தனியார் நூற்பாலை, நாகம்மாள் நூற்பாலையை ஆரம்பித்த பெருமை ஐயா குமாரசாமி அவர்களுக்கு உண்டு. அதையும் தன்னுடைய மாமி நாகம்மாள் அவர்களுடைய பெயரில் ராகம்மாள் மில் என்று வைத்து இந்த பகுதி வேலை வாய்ப்பு கொடுத்தார். எவ்வாறு தன்னுடைய மாமா ஏழ்மையிலும் தொடர்ந்து உழைத்து மிகப்பெரிய அளவில் இந்த பயோனியர் பேருந்தை இயக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். பயோனியர் தான் மின்சாரம் கண்டுபிடித்த காலத்தில் இங்கு பவர் ஹவுஸ் வைத்தது. இப்போதும் அந்த இடத்துக்கு பேரு பவர் ஹவுஸ் ரோடு என்று தான் சொல்வார்கள். அந்த அளவிற்கு புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய தொழில்நுட்பங்களால் கண்டுபிடிக்கவிட்டை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் போன்றவரோடு மிக நெருங்கிய நட்பு கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அவருக்கு 100 விழா கொண்டாடுவது மிகப்பெரிய பெருமை. நான் வந்தவுடனே ஐயா குமாரசாமி அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தினேன். அதுபோல் நம்முடைய டாக்டர் பத்மநாபன் அவர்களுக்கும் நீங்கள் விரும்பிய இடத்தில் ஒரு வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்பது இந்த அப்பாவுடைய கோரிக்கையாக ஐயா குமாரசாமி அவர்களுடைய கவனத்திற்கு சொல்லுகின்றேன். சுரேந்திரன் சார் அவர்கள் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டுமோ நிச்சயமாக இந்த அரசு உங்களோடு இருந்து உங்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்காக ஒரு ப்ராஜெக்டை தயார் செய்து தாருங்கள், முதல்வர் கவனத்திற்கு எடுத்து சென்று முதல்வர் மூலமாக டெல்லிக்கு தபால் தலை வெளியிடுவதற்கு இந்த அப்பாவு உங்களோடு இருந்து செயல்படுவேன் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தாத்தா குமாரசாமி பெயரை தாங்கி இருக்கின்ற ஐயா குமாரசாமி அவர்களும் தந்தையை போன்று ஏழைகள் மீது இரக்க குணம் உள்ளவர். அவர் இந்த கல்லூரியிலே மாணவ மாணவிகள் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு காலத்தில் எல்லோரும் படிக்கின்ற உரிமை இல்லை. படிக்க வேண்டுமென்றால் கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடத்தில் வந்து கையெழுத்து போட படிச்சுட்டு உன்னுடைய தாய் தந்தை தொழில், உன்னுடைய தாய் தந்தை பனையேற சென்றால் அங்கே போகலாம், தந்தை மீன் பிடிக்க சென்றால் அங்கே செல்லலாம்,
உன் தாய் மீன் வியாபாரத்துக்கு சென்றால் நீனும் செல்லலாம், தூய்மை பணிக்கு உன்னுடைய பெற்றோர் சென்றால் அங்கே செல்லலாம். அதுதான் குலக்கல்வி திட்டம் ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். மக்கள் எழுந்தார்கள், எழுப்பப்பட்டார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் தொடர்ச்சியாக ராஜாஜி பதவி விலகினார். பெருந்தலைவர் காமராஜர் வந்தார். 9 ஆண்டு கால ஆட்சியில் பட்டி தொட்டி எல்லாம் 10,500 பள்ளியை திறந்தார். மதிய உணவு கொடுத்து படி 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 என்று சொன்னவர் அன்றைய முதல்வர் மறைந்த பெருந்தலைவர் காமராஜர். அவர் வழியில் இன்று ஆட்சியில் இருக்கின்ற இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டியை கொடுத்து படிக்க வைக்கின்ற பெருமைக்குரியவர். அதே வரிசையில் ஐயா குமாரசாமி அவர்களும் இதே கல்லூரியில் எல்லோரும் கட்டணம் இல்லாமல் சாப்பிடுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து 16 ஆண்டு காலமாக அது நடைபெற்று கொண்டு இருப்பது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. பசியோடு இருக்கின்றவர்களுக்கு உணவருந்தா. நம்முடைய சுரேந்திர சார் சொன்னார்கள், நம்முடைய குமாரசாமி அவர்களுடையும் அவருடைய துணைவியார் நாகம்மாள் அவர்களும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தாலே ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இந்த கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு, ஏழ்மையில் இருக்கின்றவர்களுக்கு உணவளிப்பது ஆண்டவனுக்கு செய்கின்ற அற்புதமான பணி. அந்த பணியையும் அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. இப்போது ஒரு புறம் வேலை இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வேலை இல்லை. இன்னொரு புறம் வேலைக்கு ஆள் இல்லை, லட்சக்கணக்கான வேலை காலியாக இருக்கின்றது. ஒரு புறம் வேலை இல்லை என்று சொல்கின்ற, எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்கின்றார்கள். மறுபுறம் வேலைக்கு ஆள் இல்லை என்கின்றார்கள். இருவரையும் இணைக்கின்ற ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இணைத்து கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல் வேலை வாய்ப்பை கொடுத்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து முடித்து உயர் படிப்புக்கு செல்கின்றவர்களுக்கு, பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய், ஆண்களுக்கு தவப்புதல்வன் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய். நான் ஏதோ விளம்பரத்திற்காக பேசவில்லை. நம்முடைய முதல்வருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பாருங்கள். விமானத்தில் பறப்பார்கள், ட்ரெயினில் போவாங்க, காரில் போவாங்க, ஆனால் ஒன்றுமே பைக்கில் போவாங்க. எந்த வாகனமும் இல்லாத சாமானிய மக்கள் பேருந்துக்காக காத்திருப்பார்கள். அதை புரிந்து கொண்ட நம்முடைய முதல்வர் தான் பேருந்துக்காக காத்திருக்கின்ற தாய்மார்கள் நகர பேருந்தில் நாள் ஒன்றுக்கு எத்தனை முறை சென்றாலும் கட்டணமில்லாமல் செல்லலாம் என்ற திட்டத்தை தந்தவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே முதல்வர் தான் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி இப்போது வளர்ச்சிக்கு தகுந்தபடி பொருளாதாரத்துக்கு முன்னேறியவர்கள் மெட்ரிக் பள்ளி, சிபிஎஸ்இ போன்ற, ஐசிஐசி போன்ற உயர் கல்வி என்று நினைக்கின்ற ஆங்கில வழி கல்விக்கு செல்கின்றார்கள். ஆனால் சாமானிய வீட்டு பிள்ளை அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிக்கு மெட்ரிக் பாட புத்தகம்தான். மெட்ரிக் ஆங்கில வழி என்றால் அது ஆங்கிலத்தில் இருக்கும். நம்மிடம் இருக்கின்ற தமிழ் வழி அதே மெட்ரிக் சிலபஸ் தான் நம்முடைய முதல்வர் தந்திருக்கின்றார். ஆகவே தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படிக்கின்ற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும். 12ஓடு அவர்கள் நின்றுவிடக்கூடாது, மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். பெரியார், அண்ணா, கலைஞர், பெருந்தலைவர் காமராஜர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் இவர்களுடைய அயராத உழைப்பு, கல்விக்காக ஆற்றிய பணிகள் தான் இந்தியாவிலே கல்வியில் பட்டப்படிப்பில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு என்ற ஒரு பெருமை வந்திருக்கிறது என்றால் சும்மா வரவில்லை. அதே வரிசையில் தான் ஐயா டாக்டர் பத்மநாபன் அவர்கள்
ஆற்றிய பணியும், இந்த மாவட்டத்துக்கு அவர்கள் ஆற்றிய பணி, கல்விக்காக ஆற்றிய பணி ஒருபோதும் நாம் இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை யாரும் மறந்துவிட முடியாத அளவிற்கு அவருடைய பார்வை சாமானிய மக்கள் மீதும் கல்வியின் மீதும் பட்டதுதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 3ஆம் தலைமுறையாக நம்முடைய ஐயா குமாரசாமி அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னும் அதிக நாட்டத்தோடு தான் இதையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஒரு பக்கம் உருவாக்கினாலும் உயர்கல்விக்கு அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஐஏஎஸ் அகாடமி ஒன்றை ஐயா பத்மநாபன் அவர்கள், டாக்டர் பத்மநாபன் இவருடைய தந்தையர் பெயரிலேயே ஆரம்பித்து அதை ஆரம்பித்து வைப்பதற்கும் இந்த அப்பாவுக்கு வாய்ப்பை தந்த நம்முடைய ஐயா குமாரசாமி அவருடைய குடும்பத்தாருக்கு உங்கள் சார்பாக நெஞ்சார மனமாற நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய தாயாரை போன்று, அவருடைய தாயார் பெயரில் தான் என அவன் சொல்ல மறந்துட்டேன், மதிய உணவு திட்டத்தையே இங்கு கொடுக்கின்ற, நம்ம கல்லூரிக்கு கொடுக்கின்ற உணவு திட்டத்திற்கு பகவதி அம்மாள் பெயரை வைத்திருக்கின்றார், தாய் பெயரை இன்னும் நான் பெருமையாக கருதுகின்றேன். இவ்வாறு டாக்டர் பத்மநாபன் வழியிலேயே அவர் கல்லூரி ஆரம்பித்தால் ஒரு சிபிஎஸ்இ பள்ளியையும் லதா குமாரசாமி அவர்கள் சிறப்பாக மிக அதிகமாக பண ஆசைக்காகவோ அதிகமான பேர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எனக்கு அந்த பள்ளியை பற்றி தெரியும். லிமிட்டடாட்டு பிள்ளைகளை சேர்த்து தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய முயற்சியும் டாக்டர் பத்மநாபன் வழியில் வந்து அவர்கள் ஆற்றுகின்ற பணிக்கும் உங்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றியை மனமாற நெஞ்சார தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் பத்மநாபன் அவருடைய புகழ் ஓங்குக. இந்த உலகம் இருக்கும் வரை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கல்வி சமூக புரட்சிக்கு வித்திட்டவர்கள் வரிசையில் ஐயா டாக்டர் பத்மநாபன் அவர்கள் நிச்சயமாக முதல் இடத்தில் இருப்பார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்டவருக்கு நூற்றாண்டு காண்பது, இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பெயரில் என்னென்ன சிறப்புகள் சேர்க்க முடியுமோ அத்தனையும் அவர்கள் குடும்பத்தாரும் அவருடைய நல் விரும்பிகளும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.